Integrity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஒருவேளை அவங்க அமைச்சர் வாங்கினா அதிமுகன்ற கட்சியினுடைய தனித்துவம் ஒட்டுமொத்தமாக அடி வாங்கிறதா? இதுங்க அப்படியே தாவேக்காவுடைய தனித்துவம் அடிபட்டு போயிருங்க. ஊழல் கட்சி மற்றும் பலர் லிஸ்ட்ல இல்ல, அவங்களாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி நீங்க ஜெயிச்சுட்டு ஒரு கட்சி ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அமைச்சர்களை உங்க அமைச்சரவையில் போட்டீங்கன்னா இந்த அமைச்சரவைக்கு பேர் என்ன? இது எப்படி கலர் மாறும்? இது எப்படி மாற்றமா இருக்கும்? விஜய் அந்த தவறை செஞ்சாருன்னா அங்க சறுக்குறாருன்னு அர்த்தம். விஜய்க்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு, மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இன்னைக்கு தேர்தல் வந்தாலும் விஜய் தனிப்பட்ட முறையில் ஒரு 50% ஜெயிப்பாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணியும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வைத்து ஆட்சியை கொண்டு போய் மக்கள் மத்தியில் ஸ்கீம்ஸை கொண்டு போய் சேர்த்து கட்சியை ஸ்ட்ராங் பண்ணி அடிமட்ட லெவலில் கட்சியை வளர்க்குற வேலையை செய்யறதை விட்டுட்டு அவங்க வரக்கூடிய ஆட்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த ஆட்களை கொண்டு வந்து திருப்பி அமைச்சரவையில் போட்டால் எப்படி நீங்க தூய ஆட்சி கொடுக்க முடியும்? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். முதல் தேர்தலே ஒரு மிகப்பெரிய வெற்றி தாவேக்காவுக்கு. இந்த முறை நாம ஆட்சி அமைச்சிடலாம், நாம ஜெயிச்சிடலாம் நினைச்சிட்டு இருந்த பல கட்சிகளுக்கு பின்னடைவு. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 20-30 சீட்டாவது வாங்குவோம் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கும் அது இல்லாமல் போயிடுச்சு. ஸோ தோல்வி விட்டுற கட்சிகள் இல்லைன்னா ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் சீட் வாங்கின கட்சிகள் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, கூட்டணியை நம்பி இருந்த கட்சிகள்லாம் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத ரொம்ப விரிவாக பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஒரு லிஸ்ட்டு போட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா திமுக, அதிமுக, அவங்களுடைய கூட்டணி கட்சிகள், நாம் தமிழர், இப்படியே பேசிகிட்டே போகலாம். ஒரு கட்சியாக திட்டம் என்ன சாத்தியம் இருக்குது, அடுத்த முறை அவங்களுக்கு என்னவா இருக்க போகுது அடுத்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்றத பற்றி பேச ஆரம்பித்தோன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். திமுகலேருந்து ஆரம்பிப்போம் சார். திமுக எதிர்கட்சியாக அமர்ந்துட்டாங்க. பட் என்ன பிளான்? அடுத்த முறை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுகவில் ஜென்சி அரசியலுக்கு நாங்கள் மாற போகிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று பேசியிருக்காங்க. மீம்லாம் வேற போடுறாங்க. பயங்கரமான இருக்கு. 70 வயசு 72 வயசுல இங்கே ஜென்சி அரசியலுக்கு மாற போறீங்கன்னு நேற்று கூட ஆயிரமலக்கு சட்டமன்றத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எழில் நாகநாதன் ஒரு வீடியோ ஒன்று அவருடைய சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி அது பயங்கர வரலாச்சு. உங்களுக்கு வயசு என்ன ஆச்சு? 66 வயசு ஆச்சு, அடுத்து 70 வயசு ஆகுற மாதிரியான ஒரு சந்தானம் காமெடி ஒன்றை போட்டு அப்படி போட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. திமுக முற்றிலுமாக தன்னுடைய கட்டமைப்பை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா திமுகவில் ஒரு இளைஞர்கள் வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப வரவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ நீங்கள் ஒரு கட்சிக்கு ஒரு இளைஞர் இருக்கார், ஒரு 25 வயசில், அவருக்கு ஒரு அரசியல் ஈர்ப்பு எப்படி வரும்? கொள்கை ரீதியான ஈர்ப்பு வருது அப்படின்னா கொள்கையை நீங்கள் அவன்கிட்ட எப்படி போய் சேர்த்துருக்கீங்க? என்ன சேர்த்துருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. சரி, ஒரு தலைவர் மீதான ஈர்ப்பு அப்படின்னு வருதுன்னா அங்கே கரிஸ்மாட்டிக்கான தலைவர் கலைஞருக்கு பிறகு இல்லை. ஒரு ஐடியாலஜிக்கான ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது முதல்ல அவனுக்கு புரியாது. அவன் கண்ணெதிர ஒரு புரட்சியோ போராட்டத்தையோ பார்த்தாலும் பரவாயில்ல, அதுவும் தெரியாது. அப்போ பிளைண்டா இருப்பான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ ஒரு கவர்ச்சி அவனுக்கு இழுக்குது. செவிவழி செய்திகள் தான். அப்போ திமுக ஒரு தீய சக்தி, தப்பான கட்சி, மாற்றா வந்திருக்காரு விஜய், அது மட்டும் போதுமானது அப்படின்னு அவர் அரசியல் நோக்கி போயிடுறான். முன்னாடி நடந்த வரலாறுகளும் அடுத்து நடக்க போற எதிர்காலத்தினுடைய சம்பவங்களும் எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. இன்னைக்கு வர்றாரு ஒருத்தர், அவர் எனக்கு பிடிக்கும், அவர் டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு, அப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சினிமாவில் பண்ண புரட்சியை அரசியலையும் பண்ணுவார், நான் நம்புகிறேன், நான் வாக்களிக்கிறேன் அப்படின்னு போயிடுவான். இப்போ நீங்கள் அவனை நீங்கள் அரசியல் படுத்தி தன் பக்கம் கொண்டு வருவதற்கு அங்கே என்ன இருக்குது? அங்கே ஒன்றும் இல்லை. ரெண்டாவது அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய பின்னடைவு என்ன அப்படின்னா புதியவர்களுக்கான இளைஞர்களுக்கான வாய்ப்புங்கிறது அங்கே மறுக்கப்பட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினரானா அந்த கட்சியுடைய வட்டச் செயலாளராகி, அப்புறம் பகுதிச் செயலாளராகி, ஒன்றிய செயலராகி, மாவட்ட துணை செயலராகி, மாவட்ட செயலராகி, அதுக்கு பிறகு ஒரு பதவிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் செத்து சுண்ணாம்பாயிடுவான். ஆனால் சார், இங்கே ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, காலம் எப்படி மாறி இருக்குன்றதை பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், திமுக அதிமுகவில் போய் சேர்ந்தோம் அப்படின்னாலே ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்க. அங்கே உள்ள பகுதியில் ஏதாவது ஒரு சின்ன பொறுப்பாக கொடுத்துருவாங்க. பட் அதுவே இப்போ நெகட்டிவாக அந்த பொறுப்பில் ஆரம்பித்து தலைமை வரைக்கும் என்னைக்கு போகிறதுன்றது திமுகவினுடைய நோக்கமே என்னென்னா, தங்கப்பன் அப்படின்னா ஒரு குதிரை வண்டி ஓட்டுறன்னு ஒரு ரைட்டை போயிட்டு குதிரை வண்டி ஓட்டுறன்னு தான் கிடையாது. அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் சொந்த பயன்பாட்டிற்காக குதிரையை வச்சிருக்காரு, குதிரை வண்டி வச்சிருக்காரு. அவருடைய முந்தையெல்லாம் ஊரில் நிறைய போக்குவரத்து குதிரை வண்டியில் தான் போவாங்க. அப்போ ராமநாதபுரத்தை சேர்ந்த தங்கப்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல ராமநாதபுரம் சமஸ்தான மகாராஜா காங்கிரஸ் சார்பில் அங்கே போட்டிடுறாரு. அவரை எதிர்த்து யாரை நிப்பாட்டுறதுன்னு ஒரே குழப்பம். அண்ணா யாரை நிப்பாட்டலாம், ஒரு மகாராஜாவாக இருக்கிறாரு, அவரை யாரை எடுத்து நிப்பாட்டுறதுன்னு பார்க்குறப்ப தங்கப்பன் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், எளிய பின்படுத்தில் இருக்கிறார், அவர் நிப்பாட்டலாம்னு அவர் எப்படி அவர் வீழ்த்திடுவாரா அப்படின்னு கேட்டவொடனே இல்லை கலைஞர் தான் சொல்லியிருக்காரு அவர் வீழ்த்துவாருன்னு சொல்லிட்டு அவரை வேட்பாளர் அறிவிக்கிறாங்க.
யார் ஒரு எளிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு மகாராஜாவை எதிர்த்து நிற்கிறாங்க. இந்த மகாராஜா என்ன சொல்கிறார், இவரை எதிர்த்து நான் பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டேன். மகாராஜா பிரச்சாரத்துக்கே வரல. கலைஞருக்கு இந்த செய்தி வருது. கலைஞர் போகிறார் களத்துக்கு. பார்த்தீங்களா, அவங்களை மதிக்காமல் வீட்டை வெளியே வர மாட்டேங்கிறாரு. இவருக்கு அவங்க ஓட்டு கலைஞர் பிரச்சாரம் பண்ணுறார். அந்த இடத்துல அந்த தேர்தலில் தங்கப்பன் ஜெயிக்கிறாரு, மகாராஜா தோற்கிறார். திராவிட இயக்கம் இப்படி தான் ஆரம்பிக்குது. அப்போ சாமானியர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தோளில் துண்டு போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, துண்டு எடுத்து கக்கத்தில் வச்சுக்கணும், துண்டு எடுத்து இடுப்பில் கட்டணும், தீண்டாமை எல்லாமே அது இருந்தது. அப்போ திராவிட இயக்கம் தான் பெரிய அண்ணா தான் என்ன பண்ணுறாருன்னா, துண்டை தோளில் போடு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷனை மேடையில் ஏற்றி அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தனை மேலே ஏற்றி நீ அவனுக்கு துண்டு போடு, நீ அவனுக்கு செருப்பு போடு அப்படின்னு அந்த வேலையை செஞ்சது திராவிட இயக்கம் தான். அண்ணாவும் கலைஞர் தான் செஞ்சாங்க. அந்த மாற்றங்கள்லாம் செஞ்சாங்க. கைரிக்ஸா ஒழிப்பு அப்படிலாம் போச்சு. அந்த அரசியலை அந்த வரலாற்றை ஒரு தலைமுறையினருக்கு நீ போய் சேர்த்துருக்கீங்களா? சரி, அடுத்த தலைமுறைக்கு அங்கே வழி விட்டுருக்கீங்களா? சரி, உதயநிதி ஸ்டாலின் எடுத்துங்க. உதயநிதி ஸ்டாலின் நீ உள்ளே வந்திருக்கிறார், சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அன்னைக்கு காலையில் அவர் பயங்கரமாக ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு, 1000 ரூபா நிப்பாட்டக்கூடாது, எல்லாம் நாங்கள் போட்டு போங்கிறாரு. ஒரு நல்ல ஒரு ஸ்பீச், ஆரோக்கியமான அவசியமான ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. அது சோஷியல் மீடியா மெயின் ஸ்ட்ரீம்லாம் வைரலாக போகுது. சாயங்காலம் இவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, தலைவர் நாங்களும் இருக்கோம்ல, நாங்களும் சொல்லுவோம்லன்னு இவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஏன் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அங்கே காட்டுறாரு. இந்த போட்டி மேல்மட்டத்துலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் இருக்குது. அப்போ நீங்கள் யார் அந்த கட்சியில் சேர போகிறா? இப்போ எனக்கான ஒரு அங்கீகாரம் வேணும்னா நான் திமுகவில் போய் சேர்ந்தேன்னா எத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும்? அப்போ புதிய வரவுகள் அங்கே வரது இல்லை. அப்படியே நீங்கள் அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும்னா, அந்த கட்சி அந்த மாதிரி பார்வைப்பட்டால் போதும். அன்றைக்கால எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் ஒருத்தர் வாசப்பள்ளின்னு டெய்லி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. யார் டெய்லி நிற்கிறாங்க, வாயான் உள்ளே கூப்பிட்டு கேட்குறாங்க, ஆமாம் நான் நீலகிரிலேருந்து வர்றேம்மா, சரி என்ன பண்ணுறாருன்னு, இல்லை உங்களை பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு போகணும், உனக்கு வேலை வெட்டி இல்லையா, ஒய்ஃபெலாம் இல்லையா, குழந்தைலாம் இல்லையா, எல்லாம் ஊரில் இருக்காங்க, என்னவா இருக்கு நீ கட்சியில் மாணவர் அணி பொறுப்பாக இருக்கேன் அப்படின்னு வெயிட் பண்ண சொல்லிட்டு அவரை பற்றி விசாரிக்கிறாங்க. அவர் கட்சி நிர்வாகி அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, ரொம்ப தீவிரமாக இருக்கார். ஓகே, நீ போகிறப்போ அவருக்கு வாரிய தலைவர் போட்டுருங்க, பால் வாரியமாக அந்த வாரிய தலைவருக்கு சைரன் வச்ச காரில் இருக்கும். வீட்டுக்கு வெளியில் இருந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தவர் அந்த போயஸ்காரன் வெளியில் போகிறப்போ சைரன் வச்ச காரில் போகிறார். இந்த அரசியல்லாம் அதிமுக அந்த அம்மா இருக்க நடக்கும். ஒருத்தர் ட்ரெயினில் ஏறி போகிறார், அமைச்சர் போலீஸ் பந்தோபஸ்தோட, ஊரை போய் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அந்த ட்ரெயினை விட்டு இறங்குறப்ப, ட்ரெயினில் ஏறுறப்ப மந்திரி, ட்ரெயினை விட்டு இறங்குறப்ப அவர் சாதாரண சாமானியன். என்ன போலீஸ்லாம் வேற பக்கம் இறங்குது. இந்த மேஜிக்லாம் அதிமுக நடக்கும். அப்போ அதிமுகவை நோக்கி ஒரு கூட்டம் போக ஆரம்பிக்குது. பெண்கள் மத்தியில் அதிமுகவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு என்னன்னா, தன்னோட ரெப்ரசன்டேட்டிவா பார்த்தாங்க. ஜெயலலிதா போல்டா இருக்குப்பா, நம்ம அடிக்கிறதெல்லாம் அந்த மாதிரி அடிக்கிறாங்க உள்ள. ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ்லாம் பெண்கள் தான் அவங்க இருந்த டைம்ல. அப்படிங்கும் போது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. அவங்க போய் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும். அவங்க வச்சிருக்க பேக்கை பத்தியா, அவங்க போட்டுக்க இதை பார்த்தியான்னு பெண்கள் ஒரு பெரிய கூட்டம் வருவாங்க. அவங்களுடைய போல்டஸ், அவங்க எடுத்த முடிவுகள் ரொம்ப தீர்க்கமான முடிவுகளில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா மக்கள் மத்தியிலையும் ஆண்கள் பெண்கள் மத்தியிலையும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மாசம் இருந்துச்சு வச்சுங்களேன். கலைஞர் இருக்க வரைக்கும் கலைஞர் போய் ஒரு இடத்துல பேசினார்னா அந்த பேச்சை கேட்கறதுக்கு ஒரு எழுச்சி மிக்க ஒரு கூட்டம் சேரும். கருத்து என்னன்னு தெரிஞ்சு. ஆமாம், அவர் அவருடைய நகைச்சுவையாக இருக்கட்டும், அவருடைய ஆழமான அந்த கருத்துக்களாக இருக்கட்டும் பெரிய அளவில் சேரும். ஆனால் அதற்கு பிறகு கலைஞர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த 2 கட்சியிலையுமே அது ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுருது. இப்போ ஸ்டாலின் அவர் இருந்தால் கூட ஒரு முதலமைச்சராக திட்டங்களின் வழியாக கொண்டு போய் சேர்க்குறாரு, ஸ்கீம்ஸ் வழியாக போகிறாருன்னா ஒரு கவர்ச்சிகரமான தலைவர் இருக்காரா அப்படின்னா அங்கே ஒரு பெரிய ஒரு ஷார்டேஜ் இருந்துகிட்டே இருக்குது திமுக அதிமுக. ஒரு மிகப்பெரிய உழைப்பு இந்த வயசில் அவர் போடுறதையும் நம்ம சொல்லி தான் நிறைய திட்டங்களுங்க. இன்றைக்கி அந்த ஸ்கீம்ஸ்லாம் தடுக்க முடியாமல் இந்த ஆட்சி வந்த அப்புறம் கொடுத்துட்டு இருக்காங்களே. எக்ஸாம்பிள் அந்த 1000 ரூபீஸாக இருக்கட்டும், அந்த மக்கள் நல திட்டங்களை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தார். ஆனால் அரசியை கரெக்டாக ரன் பண்ணி கொண்டு போனவர் கட்சியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கல. நம்மளை போன்றவர்கள் நிறைய இடங்களில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் சரி, விவாதங்கள்லையும் சரி தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, திமுக அதிமுக ஒரு அடுத்த தலைமுறையினருக்கு தன் அரசியலை கடத்தவே இல்லை, கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. சார் ஒரு குறுக்கீடு மன்னிக்கணும், ஒருவேளை இந்த முறை திமுகவோ இல்லை அதிமுகவோ ஜெயிச்சிருந்தா இந்த பாயிண்ட் ரியலைஸே ஆகாமல் போயிருக்குமோ? சரி ஓகே, மக்கள் இதை ஏற்றுக்கிறாங்கன்னு போயிருக்கும். இல்லையே 20% ஓட்டு அவங்க எப்பயுமே அந்த இளைஞர்கள் ஓட்டு வெளியே தானே போயிட்டு இருந்துச்சு. இனிவேஸ் அவங்க இந்த பார்ட்டிகளோட அலைன் ஆகாமலே தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நாம் தமிழர் எடுத்துங்க, நோட்டாவுக்கு போடுறவங்க எடுத்துங்க, ஓட்டே போடாமல் இருக்கிறவங்க எடுத்துங்க, இந்த பெர்சன்டேஜே உங்களுக்கு 20% வருது. எல்லாருமே மோசம் அப்படின்னு இருக்கிறவங்களே ஒரு 20% இருக்காங்க. கொஞ்சம் 20%. அப்போ சோர்வா இருந்த அந்த 20%ஓட இன்னொரு 10% சேர்த்து தான் விஜய்க்கு விழுந்திருக்கு. 10-15% விழுந்திருக்கு. அது ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை 2 கட்சியும் உருவாக்கியிருக்கு. அப்போ இந்த தொய்வு, இந்த வெற்றிடம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. அதனால நாம் தமிழர் 8% வரைக்கும் வர்றாங்க,
நோட்டா ஒரு 3-4% வாங்குது, சுயேட்சைகளுக்கு போடுவாங்க, புதிய கட்சிகள் ஒரு பகுதியில் செல்வாக்குள்ளவங்களுக்கு விழுகும், இதெல்லாம் விழுந்துகிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் உடஞ்சிருக்குல்ல, அப்போ அந்த ஓட்டெல்லாம் வந்து மொத்தமாக இதாக இருக்குது. அப்போ அந்த மாற்றம் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அது வந்து விஜய் வந்து கரெக்டாக அந்த கால சுழற்சியில் வந்து உட்கார்றாரு, அந்த வாக்குகள் அவருக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு, இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் இந்த கட்சிகள் இனி வந்து 2 கட்சிகளுமே அதிமுக மீண்டெழுமாங்கிறது ரொம்ப சந்தேகம். நீ அதிமுகவில் வந்து திமுகவில் வந்து இன்னைக்கு வந்து புதிய கட்டமைப்பு பண்ணுறதுக்கான ஆட்கள் கூட இருக்காங்க, ஆனால் கட்டமைப்பு பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. அதிமுகவில் என்னென்னா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினோ இருக்காங்கன்னா அவங்களுக்கான எந்த விதமான முத்திரையும் கிடையாது. ஆனால் அதிமுகவில் எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், சண்முகமாக இருக்கட்டும், சிவி சண்முகமாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், ஓபிஎஸ் வெளியே போன ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சமூக முத்திரை இருக்குது. அப்போ இவங்க ஒரு காமனான எல்லோரும் தமிழ்நாடு முதல் சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கரிஸ்மாட்டிக்கான காமன் லீடர் இல்லை. இப்போ அது ஒரு சிக்கல் இருக்குது. திமுக என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்கிராட்சிலிருந்து காலேஜ் ஸ்கூல்லேருந்து தன்னுடைய கொள்கையில சித்தாந்தங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அது ரொம்ப லாங் ப்ராசஸ். ஓல்டு ஸ்கூல் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி. ஆனால் அதை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த ப்ராசஸ்லாம் பண்ணாங்க. அதை ஸ்கூல் டைப்பில் பண்ணுறாங்க, காலேஜ் டைப்பில் பண்ணுறாங்க. யாராவது ஒரு பேச்சாளரை கூட்டு போய் வச்சுக்கிட்டு புள்ளி உரத்தை பேசுறது, வரலாறுகளை பேசுறது, அவன் கேட்க மாட்டான். புள்ளி விவரமே வேணான்ட்டு அவன் காலேஜை கட்டடிச்சுட்டு வந்துருக்கிறான். அங்கே இருக்கிற தொழில் தாங்காம தான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறான். இவன்ட்டையும் வந்து தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியினுடைய வளர்ச்சி 44.482 கோடிமா சார். ஆனால் ஒருவேளை அதை மாற்றி நம்ம ஒரு மாச எலமெண்ட்டாக கொண்டு போகிறோம். அவனுடைய எங்கே இருக்கிறானோ அவனுக்கு என்ன புரியுமோ அப்படி தானே சொல்லணும். நீங்கள் தேடுறவங்களுக்கு புள்ளி விவரத்தை கொடுத்துக்கலாம், இவனுக்கு கொஞ்சம் சிலபஸை குறைங்கன்றீங்களா? அவனுக்கு தகுந்த சிலபஸை கொடுங்கன்றேன். எல்கேஜி பிள்ளைகளுக்கு ஏன் ஸ்கூலில் டான்ஸ் ஆடுறாங்க, ஏன் ரைம்ஸ் சொல்கிறாங்க, அல்ஜிப்ரா எடுத்தா இப்போ எல்கேஜி பிள்ளைகள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இந்தியாவோட எக்கானமியை சொல்ல முடியுமா? மூக்க நோண்டிட்டு உட்காந்துருக்கேன் பாபா பிளாஸ்டிக் சொன்னால் தான் அது புரியும். அப்போ அவனுக்கு நீங்கள் அரசியலுங்கிறது அவனுக்கு ட்ரை, அவனுக்கு அது போரு. அந்த அரசியலை நீங்கள் என்ன பண்ணணும், ஆடிப்பாடி தான் சொல்லணும். அவனுக்கு பேசுகிற மொழியில் தான் சொல்லணும், அவனுக்கு பேசுகிற பாஷையில் தான் கொண்டு போய் சொல்லணும். நீங்கள் 4 பேச்சாளர் வச்சுருக்கீங்க, டெம்ப்ளைட் மாதிரி பேச்சாளர், அவனுக்கு தான் பிரச்சார பீரங்கி புள்ளி விவர புலி அப்படின்னு 4 பேரை வச்சுருக்கீங்க. அவனை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க, 10 பேர் உட்கார வச்சுக்கிட்டு கிளாஸ் எடுக்க விடுறது. அவனுங்க மைக்கை போட்டுக்கிட்டு தோளில் டேக்கை போட்டுக்கிட்டு காலேஜில் லெக்சர் பாடம் எடுக்கிற மாதிரி எடுக்கிறான். ஏற்கனவே அந்த இந்த செட்டப் வேணாங்க. என்ன விளங்கியிருக்கு இந்த செட்டப்பில் பண்ணினீங்க? இந்த செட்டப்பில் வாங்கி என்ன தருத்தல்னீங்க நீங்கள்? அவன் சோசியல் மீடியாவில் இருக்கிறான், அவன் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறான், ஒரு பப்ஜியில் வைக்கலாம். அந்த வழியில் நீங்கள் போங்கன்றேன். அதுக்காக பாட்டு போட்டுறாங்க, அதுக்காக உடனே உங்களுடைய கொள்கை பேசுகிறவங்க வீடியோ போட்டுறாங்க. அவனுக்கு என்ன மொழியில் புரியுமோ அந்த மொழியில் நீங்கள் அரசியல் அவனுக்கு சொல்லணும். நீங்கள் லாங்காக நீட்டி முளைக்கலாம் சொல்ல வேண்டாம், செகண்ட்ஸில் சொல்லுங்கள். 60 செகண்ட் 40 செகண்ட் சொல்லுங்கள். அதை கொண்டு போய் சேர்க்கணும். அதை வந்து இவங்க செய்யணும். திமுக செஞ்சாங்கன்னா திமுக அடுத்த ஜெனரேஷனுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக அதை செய்கிறது கூட இல்லை. அந்த கட்சி இன்னைக்கு உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிளவுகள் குழப்பங்கள் இருக்குது, அது செய்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல சார். அதிமுக பற்றி ஒரு சின்ன கேள்வியோட அடுத்த கட்சிக்கு போயிடலாம். என்ன அப்படின்னா, திமுக ரொம்ப தெளிவாக நாங்கள் எதிர்கட்சி, நாங்கள் இந்த பக்கம் இருந்துக்கிறோன்னு வந்துட்டாங்க. அதிமுகவில் ஒரு பிரிவு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அமைச்சர் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் தினம் செய்திகள் நம்ம கேட்டுட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அவங்க அமைச்சர் வாங்கினா அதிமுகன்ற கட்சியினுடைய தனித்துவம் ஒட்டுமொத்தமாக அடி வாங்கிறதா? இதுங்க அப்படியே தாவேக்காவுடைய தனித்துவம் அடிபட்டு போயிருமே. ஊழல் கட்சி மற்றும் பலர் லிஸ்ட்டில் இல்லை, அவங்களாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஜெயிச்சுட்டு ஒரு கட்சி ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அமைச்சர்களை உங்கள் அமைச்சரவையில் போட்டிங்கன்னா இந்த அமைச்சரவைக்கு பேர் என்ன? இது எப்படி கலர் மாறும்? இது எப்படி மாற்றமாக இருக்கும்? விஜய் அந்த தவறை செஞ்சார்னா அங்கே சறுக்குறாருன்னு அர்த்தம். விஜய்க்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது, மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இன்றைக்கி தேர்தல் வந்தாலும் விஜய் தனிப்பட்ட முறையில் 150 சீட்டுக்கு மேலே ஜெயிப்பார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணியும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வைத்து ஆட்சியை கொண்டு போய் மக்கள் மத்தியில் ஸ்கீம்ஸை கொண்டு போய் சேர்த்து கட்சியை ஸ்ட்ராங் பண்ணி அடிமட்ட லெவலில் கட்சியை வளர்க்குற வேலையை செய்கிறத விட்டுட்டு அவங்க வரக்கூடிய ஆட்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த ஆட்களை கொண்டு வந்து திருப்பி அமைச்சர்கள் போட்டால் எப்படி நீங்கள் தூய ஆட்சி கொடுக்க முடியும்? இது தாவேக்காவுக்கு வரக்கூடிய விமர்சனம். எனக்கு என்ன கேள்வி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, இப்போ அதிமுக வந்து ஒரு பழைய கட்சி, பெரிய கட்சின்ற பேர் இருக்குது. புதுசாக வந்த கட்சியோட பவருக்காக போய் நீங்கள் இப்படி கூட்டணி வச்சிட்டீங்களேன்ற பேர் வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் அடி வாங்கிறாங்க. இப்போயே அடி வாங்கிருச்சே. இப்போயே விஜய் வந்து தன்னை வந்து இன்னொரு அதிமுகவை தான் அவர் ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிறார். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடுவார், சாட்டை எடுப்பார், தன்னை ஒரு அதிமுகவினுடைய 2.0 தான் பேசிக்கிறார். யார் அதிமுகன்றதான் பிரச்சனை. அதிமுக இருக்கு. இப்போ அதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் யோசிக்கிறார். ஓகே, கட்சி இன்னமும் கரைஞ்சி போயிடும் அப்படின்னு அவருக்கு அந்த கன்சர்ன் இருக்கு. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பதவி இருந்தே ஆகணும். அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன,
அம்மா வந்தா என்ன, விஜய் வந்தா என்ன, நமக்கு தேவை பதவி வேணும். அதுக்கு ஒரு காரணம். என்ன காரணம்? அதிமுக திமுக ஒன்று சேர பண்ணாங்க, சேர்ந்தாங்களா? இல்லை. அப்படி ஒரு செய்தி வந்துச்சு. ஆமாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? கட்சி ஒன்றிணைக்க போகிறோம். கட்சி எங்கே ஒன்றிணைக்க போறீங்க? தாவேகாவோட. யாராச்சும் ஆரம்பிக்க போறீங்க? அம்மாவாச்சி ஆரம்பிக்க போறீங்க விஜயை வச்சு. யோ யாரையா நீங்க? தெளிவா சொல்லுங்க, என்ன பிரச்சனை? பதவி வேணும் அப்படின்றல. அதனால் நானே திருப்பி சொல்கிறேன், கட்சியில் பிரச்சனை, அதிமுக பிரச்சனை. அம்மா ஆட்சி அமைக்க போகிறோம். அம்மா ஆட்சி எப்படி அமைப்பீங்க? நாங்கள் தாவேகாவோட சேர்த்து அம்மா ஆட்சி அமைக்க போகிறோம். அதாவது இவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த கல்யாண வீட்டில் தாய்மாமா ஒருத்தர் இருப்பார், தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே அவர் தான் அங்கே செய்வார். சோத்துல கல் இருக்குன்னா கல்யாணம் நின்று போயிடும். மாப்பிள்ளைக்கு செம்புலன்னா வந்து அது மாதிரி அதிமுக ஒன்று சேர்த்துட்டாங்க, அதனால நாங்கள் வெளியே வர்றோம். சரி, சேரலைல, கட்சியை பலப்படுத்தணும்ல, கட்சியை பலப்படுத்துறது தான் உங்க நோக்கம். அப்போ எல்லாரும் ஒன்று சேருங்க, உங்களுக்கு பிரச்சனையை பேசி முடித்தீருங்க, கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க. 5 வருஷம் ஒன்றும் 3 வருஷத்துல இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு தானே பவர் வேணும். இப்போ அதுக்கு எங்க போறீங்க? அதுக்கு தானே இங்க போறோம். யார் ஆட்சி அமைக்க? என்ன சார் திரும்ப ஏன்ட்டு அம்மா ஆட்சியை அமைக்கிறதுக்கு தாவேகாவுக்கு ஆதரவு. அப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பவர் வேணுங்க. அது ரெண்டாவது, இவர்களுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் போய் பார்த்தீங்கன்னா கடைசியில் இப்போ டெல்லியில் போய் நிற்பாங்க எல்லாரும். பாஜகவினுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டு இப்படி தாவேகா கூழ் வந்து விஜயை வந்து தன் கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்காக ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வேலையை தான் செய்ய போகிறாங்க. விஜய் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். அது என்ன செய்ய போகிறாருங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே சார், சுருக்கமாக அடுத்தடுத்த கட்சியிலையும் பேசிடுவோம். நாம் தமிழர் கட்சி நிறைய விமர்சித்தாங்க தாவேகாவை, திரு விஜய் அவர்கள் எல்லாம் விமர்சித்தாங்க. 8% இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்ச இதில் அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு, 4 வந்து நிற்கிது. அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சோர்வில் இருக்காங்க. நம்ம ஒரு கொள்கை ரீதியாக உண்மையிலேயே வருத்தம் தான். பல பேர் இன்னைக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, நாம் தமிழர் வந்தால் கூட நம்ம அவங்க 10 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் டைமாக திரு சீமான் அவர்கள் வந்து பத்திரிகையை தவிர்த்துட்டு போகிறத பார்க்குறோம். இல்லை, அவங்களுக்கு ஒரு சோறு வந்துச்சுங்க. நம்ம இவ்வளோ கலப்பு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கோம், வழக்கு வாங்குகிறோம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், கொள்கை ரீதியாக பேசுகிறோம், சித்தாந்த ரீதியாக பேசுகிறோம், நமக்கு வரலை அப்படிங்கிறது அது ஒரு பெரிய வருத்தம் தான். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மாற்றம் வேணும். அது அவங்களும் அடுத்த தலைமுறைக்கு அரசியலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை செய்வாங்க. ஓகே, அவங்களுக்குமே அந்த ஃபர்ஸ்ட் இந்த ரீவாம் பண்ணுறது எல்லாமே ஆமாம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறாங்க. ஓகே, நமக்கு வந்து இந்த மார்க் ஷீட் வரும்போது ஒரு மார்க் கம்மியாக இருக்கும், ஃபெயிலுன்னு நினைப்போம். டக்குன்னு போய் எங்கேயா டீச்சரை கொடுத்து அடித்து +1 போட்டு அந்த மாதிரி ரீவலேஷன் மாதிரி காங்கிரஸ் இப்போது சேஃபாக போயிட்டாங்க, அதனால் அவங்கள விட்டுருவோம். கடைசியாக பாஜக வந்து அவங்க வாங்கின சீட்டுக்கும் ஜெயிச்சதுக்கும் ரொம்ப கம்மி அந்த ரேஷியோ. என்ன அடுத்த? பாஜகவுக்குலாம் பிரச்சனை இல்லைங்க. பாஜகவுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு இருக்கிறதே இருக்கு, மிஷின் இருக்கு. அப்பா பிஸ்னஸ் பண்றாரு, நான் சும்மா வேலைக்கு வரேன்னு சொல்லி வந்துருக்காங்க. வந்து நீ மிஷின் இருக்கு, அந்த மிஷின் எடுத்துட்டு நேராக நீங்கள் வந்து அமெரிக்க எலெக்ஷன் நடந்தால் கூட பாஜக தான் வின் பண்ணும். அதனால் அவங்க எதுக்குமே அழட்டிக்கிற மாட்டாங்க. இவ்வளோ நடக்குது, ஏதாவது அழட்டிக்கிறாங்களா? நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, மிஷின் ஏட்டு இருக்கு. வடிவேல் ஒரு படத்தில் குதிரை எடுத்துகிட்டு போக பாருங்க பீச்சில், டக்குன்னு எங்கே போகும் வரும். சார், ஆனால் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தால் இந்த எலெக்ஷன் அதை பண்ணியிருக்கலாமே. அவங்க ஏங்க 2 திராவிட கட்சியை வீழ்த்திட்டாங்களா இல்லையா? 50 வருஷமாக கோல வச்சு கொண்டு இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சியும் போட்டு தள்ளினாங்களா இல்லையா? ரசிக்கிறாங்களா இல்லையா? ஏன்னா நான் பண்ண முடியாத விஜய் பண்ணிட்டாரா இல்லையா? அது மாதிரி விஜய் எங்கே போகிறார்? இந்த பீச் குதிரை தான் போகும், கொஞ்சம் நேரத்தில் எட்டத்தான் வரும். அந்த மாதிரி பாஜக இதை ரசிக்குது, கொண்டாடுது, வரவேற்குது. அவங்க நினச்சா வாக்கு சரணை ஏற்றுவாங்க, வாக்கு சரணை இறக்குவாங்க, படார்னு உடையும், படார்னு உருளும். அதனால் அடுத்து 2029 நாடாளுமன்ற தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்க போகிறாங்க. 4 தொகுதியில் ஜெயிப்பாங்க, பல மாநிலங்கள் ஆட்சி வரும். மீண்டும் வந்து யாராவது பாஜகவில் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆக்குவாங்க. அவங்களுக்கு இதை பற்றி எந்த விதமான அலட்டலும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் நம்ம கையில் இருக்குது. பட் இதை முன்னாடியே திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கணிஷ்டாரோ இந்த எலெக்ஷன் இப்படி தான் இருக்குன்ட்டு. இல்லை, எல்லாருமே அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிதின் நபின் பதவியேற்ற பிறகு வந்தார். அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாருலாம், நான் இருக்கும் பாருங்கள், தமிழ்நாட்டில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அரசியல் ஒரு தீர்ப்பு வரும்னார். இளையராஜா முதல் நாளே வந்து ட்வீட் போறாரு, சின்ன தம்பி ஒன்று நம்பி இந்த நாடே காத்திருக்குன்னு. அதுவும் செய்தியாச்சு. அண்ணாமலை வந்து இது நிதின் நபின் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்களாம் தெரியுதுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்தாங்க. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கிளியராக இருப்பாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க முடியும், ஒரு மாநிலத்தில் ஆட்சியை கலைக்க முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும். அவர்களுக்கு இது ஒரு கவலையும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. இன்னும் பல கட்சிகள் இருக்குது. பட் நம்ம இப்போ பேசின கட்சிகளை சார்ந்து அவங்களுடைய முடிவில் சார்ந்து தான் இவங்களுடைய முடிவுகளும் இருக்கிறதுனால நம்ம அப்படியே அதை சேர்த்து எடுத்துக்கலாம். இன்னும் பேசிட்டே போகலாம் அடுத்தடுத்து என்ன நகர்வுன்ட்டு. பட் அதை சுருக்கமாக நம்ம மக்களுக்கு சொன்னதுக்கு உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். Purity you can feel. Intention you can carry.
delivering smiles all around the professional careers. Reach us to reach them.